கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெப நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பது மிக சந்தோஷம். தேவனுடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து அந்த வார்த்தையின் பலனை அனுபவித்து நம்ம ரசித்து ருசித்து கேட்கிறோம் பாருங்க, அது மிகப்பெரிய ஆறுதல். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 30:11 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது, இந்த எழுதின விதத்தை பார்க்கும்போது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற வண்ணமாக இருக்கிறார். ஏதோ ஒரு இக்கட்டுகள் இருந்து தேவன் தாவீதை தப்புவித்த விதம் தாவீதை மிகவும் சந்தோஷமாக்குகிறது. நன்றி சொல்லி எழுதுகிறது போல எழுதுகிறார். வார்த்தைக்கு வார்த்தை அவர் செய்த நன்மை நினைத்து 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 சந்தோஷப்பட்டு எழுதுகிறது போல இருக்குது. அப்படிதான் இந்த சங்கீதத்தை முடிக்க போகிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்கிறார். ஒரே சந்தோஷம். அப்பா, நான் இத்தனை ஆண்டுகளா புலம்புறனே, இத்தனை வருஷங்களாய் புலம்புனேன், இத்தனை நாட்களாய் நான் புலம்புனேன், ஆனா என் புலம்பல் ஆனந்த களிப்பாக நீங்க மாற பண்ணினீங்களேன்னு சொல்லி தாவீது சந்தோஷத்தோடு எழுதுகிறார். சில நேரங்கள்ல கர்த்தரே நம்மளை புலம்ப வைப்பார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே புலம்புகிறவர்கள் பாக்கியவான்கள், இல்லை என்றால் புலம்புதல் மிக நல்லது. கர்த்தர் கடந்த நாட்களில் சில வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட விதம் எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. தாவீது சொன்னது போல, நான் தியானிக்கையில் இருதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது என்று சொல்லப்பட்டது போல, சில வசனங்கள் எனக்கு அனல் கொண்டபடினாலே, என் இருதயம் அந்த வசனத்தை வாஞ்சித்தபடினாலே, எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி சில வார்த்தைகளை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தாவீது இந்த சங்கீதத்தை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறத வாசித்தோம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லுகிறார். ஒருவேளை தாவீது எத்தனை நாட்கள் புலம்பினார் என்று தெரியல, ஆனால் புலம்பி முடித்து விட்டு அந்த புலம்பின காலங்களை திரும்பி பார்த்து சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவரே, என் புலம்பல் புலம்பலாகவே இருந்தது அல்ல, என் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற பண்ணி இருக்கிறார். அதை மகிழ்ச்சி என்கிற கட்டினால கர்த்தர் என்னை இடைகட்டி இருக்கிறார். புலம்புகிற தேவ ஜனமே நீங்க பாக்கியவான்கள். புலம்புகிற நீங்க பாக்கியவான் நான் சொல்வேன், புலம்புகிற நீங்கள் பாக்கியவதிகள்னு சொல்வேன். புலம்பாம அற்புதம் நடக்காது. சில காரியத்துல புலம்பாம தேவ சமூகத்தில் நின்று புலம்புறத சொல்றேன், மனுஷற்ற புலம்புறத சொல்ல. அதை நம்ம நீங்க சொல்வீங்க, அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்மா, நாங்க வாழ்நாளெல்லாம் புலம்பி 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 தானா. சில புலம்புலையே பாடலாம் எழுதிலாம் பாடுவாங்க. அந்த மாதிரிலாம் சில அனுபவங்கள் சில வாழ்க்கையில் இருக்கும். வாழ்க்கையில் அடைந்த தோல்விகள், வாழ்க்கையில் சந்தித்த சில பிரச்சனைகள், வாழ்க்கையில் போகிற சில கடுமையான சில பிரச்சனைகள், அந்த வழியாய் போகும்போது சில நேரங்களில் நம்முடைய தவிப்பு, நம்முடைய ஏக்கம், நம்முடைய பெருமூச்செல்லாம் புலம்பலாய் மாறுகிறது. அப்படி புலம்பணும்னா கர்த்தரை தான் புலம்பணும். அதான் சொல்றேன்ல, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பிரசங்கி எழுதுவார், புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. புலம்ப வேண்டிய காலத்துல சில தேவன் நம்மளை நிறுத்தி வச்சிருப்பாரு. அப்போ நல்லா புலம்பணும், ஆண்டவரை பார்த்து 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 புலம்பணும், பாட்டு பாடி புலம்பணும், வார்த்தையை அறிக்கேட்டு புலம்பணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து புலம்பணும். சபைக்கு சிலர் வந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையை தருகிறாரா, சபைக்கு வந்து புலம்பணும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, மனசற்ற புலம்பவே கூடாது. மனசற்றருக்கு புலம்புகிற புலம்பல் வெறும் புலம்பலா இருக்கும். அது ஒரு கதைக்கு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்றது மாதிரி இந்த புலம்பலால ஒரு அற்புதமும் நடக்க போறதில்ல, ஒரு மேன்மை நடக்க போறதில்ல. ஆனா அப்பா சமூகத்துல காத்திருந்து அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து பார்த்து பார்த்து, அப்பா உங்களையே நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கத்தரை பார்த்து புலம்புறம் பாருங்க. அந்த புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய், அந்த புலம்பல்கள் அது மகிழ்ச்சியாய், அந்த புலம்பல்கள் சாட்சியாய், அந்த புலம்பல்கள் அற்புதங்களாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி தாவீது எந்த மனுஷன்றையும் புலம்பல, ஆண்டவற்ற புலம்புனதுனால சொல்றாரு, என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணிடு. பலவீனத்துக்காக புலம்புறீங்களா, அது பலனா மாறும். சில காரியங்களை கொடுத்து தேவையில்லை நினைச்சு புலம்புறீங்களா, அந்த புலம்பல் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். ஆனா யாற்ற புலம்புறீங்க, எப்படி புலம்புறீங்கிறது ரொம்ப முக்கியம். புலம்புனாலும் ஒண்ணு சொல்லித்தரேன், விசுவாசத்தோடு புலம்ப தெரியணும். விசுவாசம் இல்லாம புலம்புற புலம்பலுக்கு ஒரு அற்புதம் நடக்காது. எவ்வளவும் புலம்பலாம், ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு அப்பா நம்மளை பார்த்து கேட்கவே மாட்டாரு. அவர் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவர், நம்மளை அதிகமா நேசிக்கிறவர். அதனால நம்ம புலம்புனா கூட ஆசையா கேட்கிற ஒரே ஒரு நபர் நம்ம ஆராதிக்கிற இயேசுதான். ஆனா ஒண்ணு, விசுவாசத்தோடு புலம்பணும். அப்படின்னா வார்த்தையை சொல்லி சொல்லி புலம்பணும். இப்படியெல்லாம் சொன்னீங்களே, இப்படியெல்லாம் என்னோடு பேசுனீங்களே, இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே, எலியாவின் தேவன் எங்கே? அந்த யோர்தானிய நதிக்கரையில் நின்று கொண்டு எலிசா ஒரு வார்த்தை சொல்லுவார், அது எனக்கு மிகவும் பிடிக்கும். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தன் சால்வையை முறுக்கி அடித்த மாத்திர
நேரத்துல அந்த யோர்தான் ரெண்டாய் பிறந்தது. எலியாவின் தேவன் எங்கே? உங்கள் பிரச்சனையில எலியாவின் தேவன் எங்கே? உங்கள் போராட்டத்துல எலியாவின் தேவன் எங்கே? அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே நான் அதிகமாய் புலம்புகிறேன், எல்லாரை பார்க்கல் நான் புலம்புகிறேன், நான் சிறுமைப்பட்டவள், நான் பெருங்காற்றில் அடிபட்டவள், நான் தேற்றரவற்றவள் என்று சொல்லி பல காரியத்தை சொல்லி புலம்புகிறதை ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியை தரிசித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் மறைவிடத்தில் என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். சமைக்கும் போது சிலருக்கு கண்ணீர், வேலை செய்யும் போது சிலருக்கு கண்ணீர், வேலை விஷயமாய் வாகனத்தில் பயணிக்கும் போது சிலருக்கு கண்ணீர். அந்த அளவுக்கு புலம்பல்கள். தைரியமா தேவ சமூகத்தில் நின்று கொண்டு ஒரு வார்த்தை இந்த ஜெப நேரத்தில் நான் சொல்ல முடியும். நீங்கள் எதற்காகலாம் புலம்பினீர்களோ அந்த புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறும். நான் முதல்ல சொல்லிட்டேன், புலம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று, புலம்புகிற நீங்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி. இது புலம்புகிற காலம். கர்த்தர் புலம்ப வச்சிருக்கிறார். நல்லா புலம்பணும், நல்லா புலம்பணும், நல்லா புலம்பணும். அவர் நம்மளை புலம்ப வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு களிப்பு நமக்கு காத்திருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி நமக்கு காத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை அல்ல, அந்த மகிழ்ச்சிக்கு அடுத்தவங்க உடந்தையாக முடியாது. அது நமக்கென்று வைத்திருக்கிற ஆனந்த களிப்பு. ஓரா பாபா ஷதர கதரபோ ரியால கதரமோ ஷந்தரபலபோ. எதற்காகலாம் புலம்புறோமோ சந்தோஷமா புலம்ப முடியாது. கண்ணீரோடு தான் புலம்புறோம். ஆனா அந்த புலம்பல கர்த்தர் மாறும்போது நம்மையும் அறியாமல் ஒரு ஆனந்த மகிழ்ச்சி நம்மளை நிரப்புகிறது. அதுதான் அந்த சங்கீதத்துல தாவீது ஒவ்வொரு காரியத்தையா சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி பார்க்கிறாரு. நன்றி நிறைந்த இருதயம் தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால தான் தாவீதுடைய ஸ்தானங்கள் உயர்ந்து கொண்டே போறது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இருந்த அந்த நன்றியின் இருதயம். நிறைய பேர்த்துல நான் குறிப்பிட்ட நேரத்தில் செய்தியை முடிக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகிறேன். அப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய புலம்பல்கள் மகிழ்ச்சியாக மாறும்போது நமக்கு தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்கலை. சில பரிசுத்தவான்களை வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் அவளுக்கு செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக நடவாமல் அவங்க இருதயம் மேட்டிமை கொண்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறேன். புலம்புறீங்களா? அதிகமா புலம்புறீங்களா? சொல்லி புலம்ப கூட யாரும் இல்லைன்னு நினைச்சிரு புலம்புறீங்களா? இந்த புலம்பல் ஒரு நாள் மாறும் பாருங்க. இந்த புலம்பலை கர்த்தர் திருப்புவார் பாருங்க. அதான் சங்கீதம் 126 அடிக்கடி சொல்றதுதான். சியோனி சிறையிருப்ப கர்த்தர் திருப்புவார். அப்படின்னா என்ன? சிறையிருப்பு, அந்த புலம்பலானி சிறையிருப்பு, கண்ணீராகிய சிறையிருப்பு, வேதனையாகிய சிறையிருப்பு அப்படி திருப்பிட்டு வருவார். எதுக்கு நேர திருப்பாரு? அப்படியே சந்தோஷத்துக்கு நேர, மகிழ்ச்சிக்கு நேர, அற்புதங்களுக்கு நேர திருப்பி வரும்போது நம்ம இருதயம் ரொம்ப தேவனுக்கு தாழ்மைப்படணும். அப்பா என் புலம்பலை கேட்டு இப்படியெல்லாம் செஞ்சீங்களாப்பா, நான் புலம்புனது உங்களுக்கு ஒருவருக்கு தானப்பா தெரியும், உங்கள்கிட்ட மட்டும்தானே நான் புலம்புனேன். எனக்கு நல்ல குடும்பம் இருக்குது, தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறாங்க, நேசிக்கிற உறவுகள் இருக்கிறாங்க. ஆனால் யார்ட்டையுமே சொல்லி நான் புலம்பல ஆண்டவரே, உங்கள்கிட்ட மாத்திரம் திரும்ப 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 சொல்லி புலம்புனேன். என் புலம்பலை கேட்டு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சீங்களான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற காலங்கள் வரும்போது ரொம்ப தேவனுக்கு நன்றியாக இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் புலம்ப வச்சிருக்கிறாருன்னா, ஐயோ அவங்களுக்கு அப்படி நடக்குதே அற்புதம், இவங்களுக்கு இப்படி நடக்குதே, இவங்க வாழ்க்கையில் இது நடந்துருச்சே, ஏன் என் வாழ்க்கை? நோ, இது புலம்புகிற காலம். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதான் புலம்ப ஒரு காலம் உண்டு தெளிவாய் அதை அந்த வசனத்தை நான் நினைக்கிறேன் பிரசங்கி சும்மா எழுதியிருக்க மாட்டார். வாழ்க்கையில் அவரும் இவ்வளவு சம்பிரமமாய் சாப்பிட்டவர், உடுத்தினவர், உலகத்தின் மேன்மையில அனுபவித்த சாலமோன் சொல்றார், புலம்ப ஒரு காலம் உண்டுனா அவரும் எதுக்கோ ஒன்று புலம்பி இருக்கிறாரே. கர்த்தரே புலம்ப வைக்கிறாரா? சந்தோஷமா இருந்துருங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு சில நாட்கள் ஆகலாம், அதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். ஏன் அந்த புலம்பலுக்கு இருக்கிற காலத்துல தேவனுடைய வசனம் நிறைவேற போகிற கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா புடமிடுதல் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது அனுபவிச்சு நான் பேசுறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போகிறார் அப்படின்னா அந்த கடைசி நிமிஷத்துல அதான் ஆண்டவர் சாராள்கிட்ட ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போறார்ல. ஆபிரகாம் சாராலும் நம்பல. விசுவாச தகப்பன் வேதம் சொன்னாலும் ஆதியாகமம் 18 தெளிவாய் வாசிக்கிறோம், அவங்க நம்பல. அதனாலதான் முந்தின அதிகாரத்துல சாராள் ஆபிரகாம் சிரிக்கிறாரு, 18ஆம் அதிகாரத்துல சாராள் நகைக்கிறாங்க. ஆனா அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு ஆபிரகாம்கிட்ட, நான் உற்பவ கால திட்டத்துல வருவேன். உற்பவ கால திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா கொஞ்சம் புடமிடுதல் ரொம்ப அகோரமா தான் இருக்கும். கொஞ்சம் அவர் பொண்ணாக புடமிடுறதுனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதை தவிர்த்து வெளியே ஓடி போயிடலாம் போல இருக்கும். இல்ல கர்த்தர் அந்த காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. மாலை நேரத்திலே அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே.
இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. விசுவாசத்தோடு இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்றைய துன்பங்கள் நாளைய சாட்சிகளாய் மாறும். ஆண்டவரே சில புலம்புகிறரின் காலத்தில் கொண்டு வந்து வைத்து அதிகமாய் சிலர் புலம்பிக் கொண்டிருக்கிறத ஆவியானவர் தரிசித்து பேசி கொண்டிருக்கிறார். இதே சங்கீதம் 30:11 உங்களுக்கு சாட்சியாய் மாறும். புலம்பின நான் இன்னைக்கு சாட்சியா நிற்கிறேன், புலம்பின நான் ஆனந்த களிப்பை அடைந்து பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நாட்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். எதற்காக புலம்புறீங்களோ, எதற்காக அழுறீங்களோ, ஆனால் ஒன்று கத்தட்ட மாத்திரம் புலம்புங்க. தேவனுடைய பிள்ளை ஆண்டவற்றை மட்டும் புலம்புங்க, தேவ சமூகத்தில் மட்டும் புலம்புங்க, வார்த்தையை பிடிச்சு புலம்புங்க, விசுவாசத்தோடு புலம்புங்க. புலம்புகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் சந்ததிக்கே அடையாளங்களாய் மாறும். இன்றைக்கு நான் சொன்ன இந்த செய்தியின் தலைப்பு புலம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி, நமக்கான புலம்பலை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசாம பரிசுத்த ஆவியானவர் சிந்தையில வைத்த சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அது ஒரு முக்கியமான வசனம், பெரிய வசனம், ஆனால் எல்லாத்துக்கும் தெரிந்திருக்க வேண்டிய வசனம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 14 கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு பெரிய புலம்பலை அங்கு எழுதப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறோம். முதல்ல சொன்னேன், ஆண்டவர் புலம்பலை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் புலம்புகிற புலம்பலை என்று சொல்லி, அது ஒரு மகிழ்ச்சியின் புலம்பல், அது ஒரு சாட்சியின் புலம்பல் என்று சொல்லலாம். நான் ரெண்டாவதா இங்க சொல்றேன், மனம் திரும்புதலுக்கான ஒரு புலம்பலை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சகரியாவின் புஸ்தகத்துல எழுதப்பட்ட அநேக காரியங்கள் வருகை குறித்து எழுதப்பட்ட காரியம். இந்த சகரியாட்ட சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது, அதான் ரொம்ப முக்கியம், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவாங்க. ஒரே பிள்ளையை பறிகொடுத்தவன் எப்படி புலம்புவானோ அது மாதிரி புலம்புவாங்கன்னு சொல்றாரு. எப்போ புலம்புவாங்களாம்? கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றும் போது. நல்லா நீங்க கவனிக்கணும், இந்த கடைசி காலத்துல தெய்வம் தனக்காக புலம்புகிறவங்களை கொஞ்சம் தேடுறாரு. எப்போதுமே நமக்கே புலம்பி தானே பழக்கம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தேவைகள், நம்மளுக்கு இருக்கிற கடன்கள், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே யோசித்து அப்படி நமக்கே புலம்பி பழக்கம் ஆயிற்று. ஆனா இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் எழுப்புதலை ஊற்றுகிற இந்த கடைசி காலத்துல, வருகை எதிர்நோக்கி இருக்கிற இந்த கடைசி காலத்துல தேவன் தனக்காக புலம்புகிற ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கும் போதுதான் சொல்றாரு, நான் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியை நான் ஊற்றும் போது அவங்க புலம்புவாங்க. அதுக்காக அவன்கிட்ட புலம்பாதீங்கன்னு சொல்லல, அவங்க புலம்புவாங்க. ஏற்கனவே லூக்கா 23, 27, 28 வாசிக்கிறோம், இயேசு சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போகப்படும் போது புலம்புகிற ஒரு ஸ்திரீகளின் கூட்டம் அவருக்கு பின்னாக செல்லுது. ஓ நல்ல புலம்புங்க, என்னை பார்த்து புலம்புறீங்களா, நான் சிலுவையில் அடிக்க போறதை பார்த்து புலம்புறீங்களா? அப்படி சொல்லல, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நான் பிதாவுக்கு அடுத்த காரியத்தை செய்கிறேன், அதனால இந்த பாடுபட வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமா இருக்குது. ஆனா நீங்க ரட்சிக்கப்படாம அழுறீங்களே, மனம் திரும்பாம அழுறீங்களே, நான் மேசியான் தெரியாம இப்பொழுது பார்க்கிற சிலுவை பாடுகள் அகோரம் என்று நினைச்சு அழுறீங்களே, எனக்காக நீங்க அழவே வேண்டாம், ப்ளீஸ் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும், அந்த கொடூரமான சிலுவை சுமந்து போகிற சூழ்நிலையும் கூட ஒரு சுவிசேஷத்தையும் ஒரு ஜெப பாரத்தையும் சொல்லிவிட்டு அவர் கடந்து போகிறார். அப்படிதான் இந்த சகரியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், நான் இந்த எருசலேம் குடிகள் மேலும் தாவீது குடும்பத்தின் மேலும் நான் விண்ணப்பங்களின் ஆவியும் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன். எல்லாராலும் புலம்ப முடியாது. அதான் சொன்னேன், ஆண்டவர் தனக்காக, தேவ திட்டத்திற்காக, ஊழியங்களுக்காக, ஊழியத்தில் தேவன் கொடுத்த தரிசனங்களுக்காக, தேசங்களுக்காக, சபைக்காக புலம்புகிற ஒரு கூட்டத்தை இந்த கடைசி நாட்களில் விரும்பி தேடிட்டு இருக்காரு. எல்லாராலும் புலம்ப முடியாது, எல்லாராலும் அழ முடியாது, எல்லாருக்கும் கண்ணீர் வராது. கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி யார் மேலெல்லாம் ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே கண்ணீர் வடிப்பார்கள், அவர்கள் மாத்திரமே அழ முடியும், அவர்கள் மாத்திரமே ஊழியத்தின் பாரத்தை சுமப்பார்கள், அவர்கள் மாத்திரமே தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் எதிர்பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கிருபையின் ஆவி விண்ணப்பங்கள் ஆவி கர்த்தர் ஊற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே கிருபையின் ஆவி எனக்கு ஊற்றுங்க. ஆண்டவர் கிருபையின் ஆவியை இருதயத்தில் ஊற்றிட்டாரா,
செய்வார்னா, நம்மளை அறியாம கண்ணீர் வரும், நம்மளை அறியாம சில பாரங்களை கத்த நமக்கு சுமக்க பலன் தருவா, நம்மளை அறியாம சில ஜெப குறிப்புகளை போராடி ஜெபிக்கிற கிருபை தருவார். எல்லாராலும் பாரப்பட முடியாது, எல்லாரும் அப்படி விடாம ஜெபிக்க முடியாது. யாருக்கு அந்த கிருபையை தருகிறார்னா, கிருபை நாவி ஊற்றப்படாதான் அந்த வேதம் சொல்லுது. கிருபை நாவி விண்ணப்பம் ஆவி ஊற்றுவேன் அப்பொழுது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்பொழுது சும்மா அந்த புலம்பல், அவங்க சும்மா இந்த மனம் திரும்புதல் வரல அவங்க வாழ்க்கையில. இந்த வசனம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வசனம் கடைசி காலத்தில் நிறைவேற போகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. யூத ஜனங்கள், ஆண்டவரை அறியாத இந்த இஸ்ரவேல் ஜனம், மேசியா இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜனம் கடைசி நாட்களில் என்னை பார்த்து புலம்புவாங்க. குத்தின என்ன நோக்கி பார்த்து ஆண்டவரை சிலுவையில் அறையும் ஒப்பு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு பகுதி இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிறைவேறுகிறத நான் வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். அப்படிலாம் பிரசங்கிக்கும் போது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அதுல ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட திருப்பப்படுறாங்க. பாதி கொஞ்சம் நிறைவேறிட்டு முழுமையான இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல் கடைசி நாட்கள் நிறைவேற போகிறது. யூத ஜனங்கள்ல, இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள போறாங்க. இது அவர்களுக்காகவும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா நான் இன்னைக்கு அதை எப்படி உங்களுக்கு பேசுறேன் அப்படின்னா, ஏதோ இது யூத ஜனங்கள் அவங்க மட்டும் தான் புலம்பணும் அப்படி நான் சொல்லல. கர்த்தர் நம்ம மேலேயும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றும் போது ஆண்டவர் நம்முடைய மாம்சீக கண்களை மாற்றி நமக்கு பிரகாசமுள்ள கண்களை கர்த்தர் தந்து நமக்காக அழுது புலம்புறதை விட தேவ சமூகத்தில் வந்து தேசங்களுக்காக, இல்லை என்றால் ஊழியத்தின் எதிர்காலங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற அந்த கிருபையை கத்த நமக்கு தருகிறார். எப்பொழுது கிருபையினாவி விண்ணப்பங்களா ஊற்றப்பட்டாதான் இது நடக்கும், இல்லைன்னு நடக்காது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கத்த நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றேன், எல்லாராலும் எல்லா சூழ்நிலையும் ஜெபிக்க முடியாது. கிருபையினாவி விண்ணப்பங்களினாவி ஊற்றப்பட்டா மாத்திரமே புலம்பி ஜெபிக்க முடியும், சில காரியங்களுக்காக புலம்ப முடியும். அப்போ எதுக்கு புலம்புறாங்களா? குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவாங்கன்னு சொல்றாரு. என்னை ஒப்பு கொடுத்தாங்கல்ல, சிலுவையில் அறையும் சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அவங்க ஒரு மனம் திரும்பி, இந்த மேசியாவை ஒப்பு கொடுத்துட்டோமா, இந்த நீதிமான ஒப்பு கொடுத்துட்டோமா, இந்த உத்தமரை ஒப்பு கொடுத்தோமா பாவிகளுடைய கையில நினைச்சு அவங்க புலம்புவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுறேன். ஆண்டவர் கிருபையின் ஆவி விண்ணப்பங்களின் ஆவியை நம்ம மேல ஊற்றும் போது அது ஒரு கிருபைன்னு ஒரு ஆவின்னு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் கேட்டு வாங்கிருங்கப்பா, கிருபையின் ஆவியை என் மேலே ஊற்றுங்கப்பா, கிருபையின் ஆவியை ஊற்று. கிருபையின் ஆவியை ஊற்றுனா உங்களை அறியாமல் நீங்கள் புலம்புவீங்க. தேசங்களுக்காக புலம்ப வச்சிருவாரப்பா, சில காரியத்துக்காக புலம்ப வச்சிருவாரு, சில காரியத்துக்காக இடைவிடாமல் ஜெபிக்க வச்சிருவாரு. நான் அடிக்கடி என் கரத்தை இப்படியே வச்சு ஜெபிப்பேன். எனக்கு அது ஒரு கிருபை, அது ஒரு கிருபைன்னு நான் சொல்லுவேன். அடிக்கடி ஜெபிச்சு 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 யார்கிட்ட பேசிட்டு இருந்தா கூட சிலர் என் கை இப்படி இருக்கும், யாருக்கும் தெரியாமல் என் கை இப்படியே இருக்கும், எப்போது என் கை இப்படியே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு புலம்புகிற அந்த கிருபையை தருகிறார். புலம்பிட்டே இருக்கிறீங்களா? தெய்வத்துக்காக புலம்புறீங்களா? உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக புலம்புறீங்களா? ஊழியத்துக்காக புலம்புறீங்களா? அதை நிறுத்தாதீங்க. யார் சொன்னாலும் அதை நிறுத்தாதீங்க. கர்த்தர் நம்பி அந்த புலம்புகிற ஜெபிக்கிற ஜெபாவியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நல்லா புலம்புங்க, ஆசதீர புலம்புங்க அப்பா சமூகத்தில். அப்ப அதுதானே கேட்கிறாரு. நான் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும் போது அவங்க அழுது புலம்புவாங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒருவேளை இது யூத ஜனங்கள் மத்தியில கடைசி காலத்துல நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம்னு சொன்னாலும் நமக்கு நேரா இந்த வசனத்தை நான் திருப்பி கொண்டு வரேன். நம்ம இப்ப கிருபையின் காலத்துல தான் இருக்கிறோம், வருகை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு கடைசி காலத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வந்த போது, பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசின போது, ஆண்டவர் சில பரிசுத்தவான்களை கொண்டு தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகளை பேசின போது, நம்முடைய குறைகள் சுட்டி காட்ட போது, நம்முடைய தவறுகள் சுட்டி காட்டப்பட்ட போது, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உணர்த்தின போது, நம்முடைய மாறுபாடான வழியை கர்த்தர் எச்சரித்த போது, எத்தனை பேருக்கு புலம்பல் வந்துச்சு. அப்பா என் கூட பேசுறீங்களே, நான் வழி தவறி போன ஆட்ட போல இருந்தனே, என்ன தேடி கண்டுபிடிக்கதான் இந்த வார்த்தை வந்துச்சா? நான் வழி தவறி போய்கிட்டு இருந்தனே, என் சுய இஷ்டப்படி ஓடிட்டு இருந்தனே, ஆண்டவரே எனக்கு நேரம் இந்த வார்த்தை வந்துச்சான்னு எத்தனை பேர் இருதயங்கள் கிழிக்கப்பட்டு புலம்பி கர்த்தரத்துல வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படியெல்லாம் கர்த்தர் ஒரு கிருபையை தந்திருந்தான்னா, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அழுது சில வார்த்தைகளை கேட்கணும். அப்பா எனக்காக பேசுறீங்களே, என் உள்ளத்தை மாற்றும்படி பேசுறீங்களே, என் வழிகளை சீர்திருத்தும்படி பேசுறீங்களே. பரிசுத்த ஆவியானுடைய பிரதானமான வேலை என்ன தெரியுமா? சபையோடு பேச வேண்டிய பட்சமாய் பேச வேண்டியதுல பட்சமாய் பேசுவார், எச்சரித்து பேச வேண்டியதுல எச்சரித்து பேசுவார். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பிரதானமான வேலை. அந்த வேலை கர்த்தர் சபைக்குள்ள செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த வேலை நமக்குள்ள நடக்குதா? தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் இல்லதானே. யாருக்கோ பிரசங்கிக்கிறாங்க, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா என்ன பேசணும் அது சிலருக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் சில வசனங்கள்லாம் நம்முடைய இருதயத்தை கிழிக்கும். அதான் ஒரு வசனம் உண்டு, புது திராட்சரசம் துருத்திகளை பீறி போடுமா. பீறி போடும், அப்படி
துருத்தியை அவங்க தோலினால் செய்ததான் துருத்தி. எங்க தோலை அப்படியே அறுத்தா கூட கஷ்டப்பட்டு தோலினால் செய்யப்பட்ட ஒன்றை கஷ்டப்பட்டு தான் அறுக்க முடியும். ஆனா புது திராட்சரசத்தை ஊத்தி வச்சுதான் அந்த புது துருத்திகளை கூட அந்த புது திராட்சரசம் கிழிச்சு போடுமா. அப்படி எத்தனை நேரத்துக்கு நம்முடைய இருதயமாகிய துருத்திகள் கிழிக்கப்பட்டிருக்குது இல்ல சில நேரம். ஏன்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் கேட்டு வாங்கல, இஷ்டப்படல, அந்த ஆவி மேல நமக்கு நோக்கமே இல்லை. அதான் வேதம் சொல்லுது, அப்பொழுது 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 எப்பொழுது ஆவி ஊற்றப்பட்டாதான் இங்க மாற்ற வரும். இல்லைன்னா எந்த பரிசுத்தவான்கள் பேசினாலும் அல்லேலியா ஆமேன் அப்படி சொல்லிட்டு அப்படி காயின்னு சொல்லிட்டு போயிடுவோம். எப்போ மாற்ற வரும்னா அந்த ஆவி உள்ளத்துல ஊற்றப்படும் போது. அப்போ இன்னிலிருந்து ஒரு கேட்கணும்ப்பா, கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுங்க. ஜெப ஆவிங்கிறது ஜெபிக்கும் போது வர்றது. விண்ணப்பங்களின் ஆவினா எப்போ சப்ளிகேஷன்ஸ் தான் போடப்பட்டிருக்குது ஆங்கிலத்தில். எப்போதும் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறது. எப்போது 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 அது ரிக்வஸ்டுக்கார் ஒரு மன்றாட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றும் போது இருதயத்தில் ஒரு மாற்றம் வருது. அப்போ இந்த ஆவி சபைக்குள்ள கிரியை செய்யும் போது, இந்த ஆவி தேவ ஜனங்களை நம்மிடத்துல கிரியை செய்யும் போது, கர்த்தர் கிருபையின் ஆவியை விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றும் போது நம்மளை அறியாம சில காரியத்துக்கு புலம்ப வைப்பாரு. ஆண்டவரே, நீங்க விரும்புற மாதிரி நான் வாழலையோ, நீங்க விரும்புற பரிசுத்தம் என்கிட்ட இல்லையோ, நீங்க விரும்புற அளவுக்கு நான் கனி கொடுக்கலையோ, நான் கனி கொடுக்காத மரமா இருக்கிறேனா, நான் கசப்பான கனிகளை எப்போ 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 அப்படி சிந்திக்க வைப்பாரு. இந்த கிருபையின் ஆவியும் இந்த விண்ணப்பங்களின் ஆவியும் இருதயத்துல ஊற்றப்பட்டானா நிறைய காரியத்தை சிந்திக்க வைப்பாரு. ஆண்டவர், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேனே, ஒரு காரியமும் நான் உங்களுக்காக செய்யலையே ஆண்டவரே, இனி எத்தனை வருஷத்தை தரப்போறீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக என்ன செய்ய போறேன் அப்படிலாம் சிந்திக்க வைப்பாரு. சிலர் நமக்குள்ள பயம் வந்துடும், சிலர் நமக்குள்ள நடுக்க வந்துடும், சிலர் நம்மளுக்கு ஆண்டவரை குறிச்சு கேள்வி வரும். அப்பா, நான் ஒண்ணுமே செய்யாம வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. சில சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், பரலோகத்து போவனான்னு பயமா இருக்குதுன்னு. அந்த பயம் கூட ஒரு தெய்வீக பயமா மாறட்டும் தேவனுடைய பிள்ளைகளை. அந்த பயம் இருக்கணும்னு நான் சொல்றேன். அந்த பயம் இருந்தா தான் நீங்க இன்னும் சீர்பொருந்த முடியும். அந்த பயம் இருந்தா தான் நீங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். எப்பொழுது இந்த ஆவியை ஊற்றப்படும் போது இருதயத்துல கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர. கீழே உள்ள வசனத்துல வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரமும் புலம்புது. அந்த புலம்பல் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தனித்தனியே புலம்புவாங்களாம். புலம்பி புலம்பி புலம்பி. ஒருவேளை புலம்பல்னு சொல்றதுனால உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த புலம்பல் ஆனந்தமான புலம்பல்னு சொல்வேன். இந்த புலம்பல் ரட்சிப்புக்கான புலம்பல் என்று சொல்வேன். இந்த புலம்பல் மாத்திரம் வீடுகளில் ஏறெடுக்கப்பட்டு விட்டால், இந்த புலம்பல் மாத்திரம் எல்லா சபைக்குள் நடந்து விட்டால், இந்த புலம்பல் என்ன புலம்பல்? தெய்வத்துக்கான புலம்பல், தெய்வத்தோடு நெருங்கி வருவதற்கான ஒரு புலம்பல். இந்த புலம்பல் இருதயத்திலிருந்து வாயிலிருந்து வந்து கொண்டே இருந்துச்சுன்னா ரட்சிப்பு நமக்கு தூரமா இருக்காது. பரலோகத்தை சுதந்தரிக்கிற பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் நம்ம மாற்றுவாரு. ஒவ்வொரு நாளும் சொல்லணும்ப்பா, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றும் போது நான் புலம்புவேன். ஆண்டவரே, எனக்கு கடந்த காலத்துல நான் வேஸ்ட் பண்ணிட்டனோ, நீங்க விரும்பாதபடி நான் வாழ்ந்துட்டனோ, நீங்க எத்தனையோ முறை பேசி பேசி நான் அந்த வழியா நான் நடக்காம இருந்துட்டனோ ஆண்டவரே, எத்தனையோ முறை என்னோடு பேசுனீங்களே. நீதிமொழிகள் ஒரு வசனம் உண்டு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி உங்களோடு நான் சொல்லி இருக்கிறேன். இங்கிலாந்துல இளவரசி டயானா அவர்களுக்கு கடைசியா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையா இது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் என்று சொல்லி. அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களாம். அவங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்துல பிறந்தவங்க. தனக்கு இருந்த அழகினாலே, தனக்கு இருந்த மேன்மையினாலே அவங்க தேவனை விட்டு தூரமா போனாங்க. கடைசியா ஒரு ஊழியர் ஜெபிக்கும் போது அந்த இளவரசி டயானாவுக்கு சொல்லி ஜெபிச்சாங்களாம் இந்த வார்த்தையை சொல்லி. அப்பொழுது கூட அந்த இளவரசிக்கு மனம் திரும்ப மனது வராதனாலே தன் ஆண் நண்பரோடு வேகமாய் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கொடிய கார் விபத்திலே அதே இடத்துல மரித்து போனார்கள். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் போது இந்த ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா இருதயம் கடினமா இருக்காது, இருதயம் லகுவா மாறும், இருதயம் சதையா மாறும். இருதயம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக ஏங்கி ஏங்கி நிற்கும். அப்பா, என்னோட பேசுவீங்களா, என் கூட பேசுவீங்களா? நீங்க பேசி ரொம்ப நாள் ஆயிற்று ஆண்டவரே, சில நேரம் உங்க சத்தத்தை நான் கேட்கலையே, என்ன மறந்துட்டீங்களாப்பா, என் கூட இருக்கிறீங்களாப்பா, இப்படி எல்லாம் புலம்ப சொல்லுங்க. உள்ள இருக்குது ஒரு கிருபையின் ஆவி, உள்ள இருக்குது ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. இந்த ஆவி இருந்தா சும்மா இருக்கவே முடியாது. உலகத்துக்கு முன்பா சில நேரம் பைத்தியமா தான் தெரியும். என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் புலம்புறாங்க, என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் சத்தம் போடுறாங்க, இன்னும் கூட சத்தம் போடணும்னு சொல்றாங்க, இன்னும் கூட சத்தமா ஆராதிக்கணும்னு சொல்றாங்கன்னு உலகம் நம்மள சொல்லும். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம மேல அப்பா ஆல்ரெடி கிருபையின் ஆவியை ஊற்றிட்டாரு. அப்பா ஆல்ரெடி விண்ணப்பங்களின் ஆவியை கர்த்தர் ஊற்றினால உலக ஜனங்களை போல புறஜாதிகளை போல ரட்சி
ரட்சிப்புக்கு தூரமா இருக்கிறவங்கள போல நம்மளால சும்மா இருக்க முடியாது. புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். அப்பா இன்னும் ஜெபிக்கணும்னு புலம்புறோம், இன்னும் கர்த்தருக்காக கொடுக்கணும்னு புலம்புறோம், இன்னும் தேவ சமூகத்துல வந்து நிக்கணும்னு புலம்புறோம். என் பிள்ளைகளை அப்படி மாற்றிடுங்கன்னு புலம்புகிற தாய் தகப்பன் உண்டல்லவோ. நான் ஜெபிக்கிற ஜெப வாஞ்சை என் பிள்ளைகளுக்கு வரட்டும், என் மேல் போடப்பட்ட அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று நீங்க புலம்புனா சந்தோஷமா புலம்பிருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சிலர் புலம்புறீங்க, உண்மையா சொல்றேன், நீங்க புலம்புறீங்க. நீங்க நினைக்கிறீங்க ஐயோ நான் இப்படி புலம்பணுமா? இல்ல, கர்த்தர் தான் உங்களை புலம்ப வச்சிருக்கிறாரு. நான் தைரியமா சொல்லுவேன், ஊழியத்துக்கு அடுத்த விஷயங்கள்ல கர்த்தரை நான் அதிகமா புலம்ப வைப்பாரு. அழுது நான் ஜெபிப்பேன், புலம்பி நான் ஜெபிப்பேன். ஸ்டில் நான் இன்ன வரைக்கும் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். இன்ன வரைக்கும் நான் புலம்பி ஜெபிக்கிறேன். நான் சந்தோஷமா செய்றேன். எல்லாரும் பாரமா ஏற்றுக்கொள்ளாத போது ஊழியத்தை ஆண்டவரே ராஜா ஒரு தெய்வீக சுமையா ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை ஒரு இனிமையான பாரமாய் சுமப்பதற்கு வேண்டிய கிருபை தந்திருக்கிறீரே. எங்கள் பாரத்தை மாத்திரம் நாங்கள் சுமக்கவில்லை. எங்களோடு நெருங்கி பழகினவருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அநேகுடைய பாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் எனக்காக நான் புலம்பினதை காட்டிலும் நான் விசுவாச பிள்ளைகளுக்காக அதிகமாய் புலம்பி இருக்கிறேன். விசுவாசிகள் போகிற இக்கட்டுகளுக்காக அதிகமாய் புலம்பி இருக்கிறேன். ஊழியத்தின் மேன்மைகளுக்காக அதிகமாய் புலம்பி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது தேவன் என் மேல் வைத்த ஆவி, என் மேல் வைத்த கிருபையின் ஆவி, என் மேல் ஊற்றின விண்ணப்பங்களின் ஆவி. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் இந்த ஆவியை என் மேல ஊற்றிட்டீங்கன்னா என்னால ஆராதனைக்கு லேட்டா வர முடியாது, என்னால ஒரு ஆராதனை கூட விட முடியாது. ஏன்னா உள்ளத்துல ஆவி இருக்குது. அந்த ஆவி நம்மளை வான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆவி நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கும். அந்த ஆவி செம்மையான வழியில நம்ம நடத்தும். தாவீது சொல்கிறார் அல்லவா சங்கீதத்துல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளோ, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. எத்தனை பேர் கேட்கிறீங்க அப்பா? செம்மையான வழியில நடப்பதற்கு மார்க்கம் தப்பி போன நட்சத்திரங்கள் பல. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெப நேரத்துல ஒரு விண்ணப்பங்கள் ஆவியை கர்த்தர் ஊற்றி ஊற்றி ஊற்றி, மகனே மகளே நீ போகிற பாதை சரியில்லை என்பதை அறிந்து உன்மேல் கர்த்தர் கிருபையை ஊற்றுகிறார். இந்த எச்சரிப்படைகிற காலம், இது எச்சரிப்படைகிற காலம், இது கண்ணீர் வடிக்கிற காலம். உன்னத பாட்டு 4:1 படி, உன் கண்கள் முக்காட்டி நடுவே புறா கண்களாய் இருக்கிறது. உன் கண்களை அவரே புறா கண்ணாய் மாற்றினார். அதனாலதான் ஜெபத்துல உட்கார்ந்தா சிலருக்கு கண்ணீர் வர காரணம் என்ன? உன் கண்கள் இருந்து கண்ணீர் வடிய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டபடினாலே உன் கண்ணை அவரே மறுரூபமாக்கி புறா கண்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்படி புலம்பிட்டோம்னா எழுப்புதல் தாமதிக்காது, சீக்கிரமா நடக்கும். நம்ம புலம்ப தவறுறதுனால எழுப்புதல் தாமதிக்குது. மனம் திரும்புதலுக்கான புலம்பல் நான் சொன்னேன். சின்ன காரியத்துல தேவனை விட்டு தூரமா போனா கூட, அப்பா போன வாரம் நான் செஞ்சது தப்பாப்பா அப்படி நம்ம கேட்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, வர சண்டே நம்ம கம்யூனில உட்கார போறோம். மனம் திரும்பி ஏதோ அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம கையில வாங்குறதுனாலயோ பருக்கிறதுனாலயோ நமக்கு மேன்மை அப்படின்னு நான் சொல்லலை. மனம் திரும்பி தேவ சமூகத்துல காத்திருந்தப்பா, இப்படிப்பட்ட மேன்மையான பாக்கியத்தை எனக்கு தர்றீங்களே, தகுதி இல்லாத எனக்கு போய் ஆண்டவரே உங்க ரத்தத்தை பானம் பண்ணவும் உங்க சரத்தை புசிக்கும் வேண்டிய மேன்மையான கிருபையை தர்றீங்களே, அப்படி சொல்லி ஜெபிக்கணும். விட்டு கொடுத்து ஜெபிக்கணும், அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். யாரையாவது மன்னிக்க முடியாம இருந்தா மன்னிச்சு ஜெபிங்க. அதுக்காக சொல்றேன். அதான் சொல்ல, ஆட்டோமேட்டிக்கா இந்த கிருபையின் ஆவி விண்ணப்பங்களின் ஆவி வந்துட்டா நம்மளை அறியாமலே ஒரு புலம்புதல் உண்டாகும். ஐயோ வசனத்தை கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசினார், ஐயோ நான் இப்படி கர்த்தருடைய வழிகள் நடக்காம போயிட்டனோ. எனக்கு வேதத்துல ஒரு சம்பவம் ரொம்ப பிடிக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிய அந்த கறவை பசுக்களை பிடிச்சு அந்த அனுப்புறாங்க. அது ரொம்ப கறவை பசுக்கள், இளம் பசுக்கள் தான். ஆனா பாருங்க, அந்த வழியில வலதுபுறம் இடதுபுறமா சாயாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கும். வலதுபுறமா இடதுபுறமா சாயாம எங்க அதுக்கு கூகுள் மேப்பை போட்டு யாரும் அனுப்பல, அந்த வண்டியை யாரும் ஓட்டவும் இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். சாதாரண ஒரு மிருகத்துக்கே உடன்படிக்கை பெட்டி என் மேல இருக்குது, நான் அதை சுமந்து கொண்டு போகிறேன்னு சொல்லி அந்த எல்லையில போட்டு சேர்த்துட்டு அங்க அந்த அதை கொண்டு சுமந்த வண்டியை அடிச்சு அந்த சுமந்து கொண்டு போன பசுக்களை அங்க பலியிட்டாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே எவ்வளோ கர்த்தர் நம்மோடு பேசுகிறா. அதான் ஏசாயால கர்த்தர் புலம்புறார்ல, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகுதே, கழுதை தன் முன்னனையும் மாடு தன் எஜமானி அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ முறை கர்த்தர் நம்மோடு பேசிட்டாரு, எத்தனையோ முறை நம்மளை எச்சரிச்சிட்டாரு, எத்தனையோ முறை ஜெபத்தின் மேன்மையை கற்று தந்துட்டாரு, எத்தனையோ முறை ஊழியத்தின் மேன்மையை கற்று தந்துட்டாரு. எந்தெந்த ஆவிக்குரிய விஷயத்துல குறைஞ்சு போயிருந்தோமோ எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கற்றுக் கொடுத்தாரு. ஆனா அந்த பசுக்களுக்கு இருந்த நல்ல இருதயம் நமக்கு இல்லாம போனதோ, அந்த பசுக்களை போல நம்ம வலதுபுறமா இடதுபுறமா சாயாம நடப்பதுக்கு நம்மளால முடியலையோ. ஆஃப்டர் ஆல் 5 அறிவுள்ள ஒரு மிருகமே உடன்படிக்கை
உடன்படிக்கை பெட்டி மேல இருக்குதுன்னு இவ்வளவு கவனமா பாதையில ட்ராக்ல ஓடிச்சுன்னா, கர்த்தருடைய இயேசுவாகிய உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இயேசுவாகிய உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள வைக்கப்பட்டு தானே இருக்குது. அந்த பிரசன்னமாகி உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு தானே இருக்கிறோம். அதனால தான் தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணி ஆராதிக்கிறோம். அவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறோன்னு தெரிஞ்சும் கூட அநேக நேரத்துல நம்மளால அப்படி தேவனுக்கு உத்தமமா நடக்க முடியாம இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. ஆண்டவரே, என் மேல ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க. அப்பொழுது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நான் யோசித்து என் இருதயங்களை கிழித்து நான் மனம் திரும்பி நான் உமோடு வருவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேரா நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டிய ஒரு கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். அப்படியே ஏசாயா 38:14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, புறாவை போல நான் புலம்பினேன் என்று எழுதப்பட்டு ஒரு வார்த்தை. இதை வேதத்துல எழுதி வச்சவர் ஏசாயா தான் எழுதுறாரு. ஆனா இதை எழுதினவர் எசேக்கியா. உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல அவருக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டுச்சு. நமக்கு தெரியும், அவருக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அதனால ஆண்டவற்றை போய் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு வருஷங்களை எனக்கு கூட்டித்தாங்க, என் ஆயுசின் வருஷங்களை எனக்கு கூட்டித்தாங்க, என்னை சுகமாக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. கர்த்தர் அவரை சுகமாக்கிட்டார். அப்படி சுகமாக்குன உடனே எசேக்கியா ராஜா எழுதுனதை ஏசாயா இங்க எழுதி வச்சுக்கிறார், வேதத்தில் எழுதி வச்சுக்கிறார். எசேக்கியா வேதத்தில் எழுதல, எசேக்கியா கர்த்தர் தனக்கு செஞ்ச நன்மையை எழுதுனதை ஏசாயா இங்க எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நான் புறாவை போல நான் புலம்புனேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன் அப்படின்னு சொல்லிலாம் எழுதுறாரு. மனம் திரும்புதலுக்கான புலம்பல்னு சொன்னேன், இப்ப சொல்றேன் அற்புதத்திற்கான புலம்பல் இது. நம்ம 2 ராஜாக்களை வாசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ எசேக்கியா வந்து 2 நிமிஷம் ஜெபிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு கடந்து போகும் முன்னேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எசேக்கியா ராஜா ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சிருக்கிறாரு. எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் அற்புதம் நடந்துச்சு, நம்ம லேசா எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, நான் புறாவை போல நான் புலம்பி என் காரியத்தை மேல் போட்டுக்கொள்ளும் நான் கேட்டேன் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி தன் தேவனை நோக்கி கூப்பிட்ட விதத்தை, தேவனை நோக்கி பார்த்து கதறின விதத்தை அழகா எசேக்கியா எழுதுறாரு. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அற்புதங்கள் நடக்கணும்னு எவ்வளவு காரியத்துக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம், எவ்வளோ காரியத்தில் அற்புதம் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்பா இன்னைக்கு செஞ்சிட மாட்டீங்களா, நாளைக்கு செஞ்சிட மாட்டீங்களா, இந்த மாசம் நடந்துராதா, என் பிள்ளை வாழ்க்கையில் நடந்துராதா, நான் நெடுநாள் எதிர்பார்த்து நெடுநாள் காத்திருக்கிற விஷயத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு எத்தனையோ காரியத்துக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்புல 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம், ஒரு வார்த்தை ஜெபத்துல அற்புதம் செஞ்சிடணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா எசேக்கியா அப்படி சொல்லல, நான் புறாவை போல நான் புலம்பினேன் என்றால் எவ்வளவு புலம்பி இருக்கிறாரு. ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு எடுத்து போடும், என் ஆயுசு நாட்களை கூட்டி தாரும் என்று எசேக்கியா ராஜா ஆண்டவற்ற மனசற்றல்ல, ஆண்டவற்ற தனக்கு வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்துக்காக புலம்பி இருக்கிறாரு. சில காரியத்துல தாமதித்து கொண்டிருக்கிற சில காரியத்துல அப்பா எப்படியாவது அற்புதம் செஞ்சிட மாட்டாருன்னு ஏங்கி இருக்கிற சில காரியத்துல நீங்க புலம்பித்தான் ஆகணும். முதல்ல நான் சொல்லித்தான் ஆரம்பிச்சேன், புலம்புகிற நீங்க பாக்கியவான்கள். கர்த்தரே சில காரியத்துக்காக புலம்ப வச்சிருக்கிறாரு. ஏன் சில காரியத்தை புலம்ப வச்சிருக்காரு, அப்பதான் நமக்கு மறக்காது. உடனே அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா, உடனே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னா சிலர் நமக்கு மறந்து போகும். ஆனா புலம்பி 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 அழுது 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 ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டோன்னா நமக்கு வாழ்க்கையிலே மறக்காது. அதை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய கண்ணீர், நம்முடைய கண்கள் கண்ணீரால நனையும். அது ஆனந்த கண்ணீர். நம்முடைய இருதயம் நன்றியால பொங்கும். ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு புலம்பி அந்த காரியத்தை வாங்கணும்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன ஜெபங்களுக்கு பெரிய காரியத்தை எதிர்பார்க்காதீங்க. அப்பா நான் உங்ககிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பேன்ப்பா, இந்த காரியத்துல அற்புதம் வேணும்னு நான் நினைக்கிறேனே, இந்த காரியத்துல என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் நினைக்கிறேனே. எவ்வளவு அழகா அந்த பேட்ஸ் சொல்றாரு பாருங்க, நம்முட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் புறாவை போல புலம்பிட்டே இருந்தேன், எனக்கு சுகம் வராதா, எனக்கு ஒரு மேன்மை வராதா, இந்த காரியம் நடக்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு குழந்தையே இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை தரமாட்டீங்களா, என் ராஜ்யபாரம் என்றென்றைக்கு நிலை நிற்காதா, கத்தாவே கத்தாவே நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், ஏன் என் புலம்பலை கேட்கலப்பா, ஏன் என் புலம்பலை நீங்க ஆண்டவர் அசட்டை பண்ணீங்கப்பா, என் புலம்பலுக்கு பதில் வராது போல இருக்குதோ பாருங்க. தேவனுடைய பிள்ளை, அவர் ராஜா, அவர் தேடணும்னா எத்தனையோ பரிகாரிகளை எத்தனையோ மருத்துவரை தேடி போயிருந்திருக்கலாம். ஆனாலும் தைரியமா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, நான் புறாவை போல நான் புலம்புறேன். அடுத்த வசனங்களா எழுதுவா, நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். நான் புலம்புனேன், ஆனால் அவர் எனக்கு வாக்கு அருளினார், அவர் எனக்கு வசனம் தந்தார், அப்படியே செய்தார். நான் புலம்புனேன், அவர் எனக்கு அடையாளம் கொடுத்தார், அப்படியே செய்தார். அப்படியே அவர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புலம்புறீங்களா? அற்புதத்துக்கு
அற்புதத்துக்காக புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களா? எப்படியாவது செஞ்சிருங்கப்பா, எப்படியாவது செஞ்சிருங்கப்பா, சொல்லுங்க, என் காரியத்தை மேல் போட்டு கொள்ளுங்கப்பா. நீங்க உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா, உங்களை விட்டா யாரும் எனக்கு தஞ்சம் இல்லை, உங்களை விட யாற்றையும் போய் நான் புலம்ப முடியாது. நம்பிக்கைக்குரியவர் நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே. நம்பி நம்பி வந்து புலம்பிட்டு போறேன். அதிகமா புலம்புறீங்களா? அதிகமா தேவனை சார்ந்து இருக்கிறீங்களா? அதிகமா சில காரியத்தில் ஆண்டோடைய தலையீடு வேணும்னு சொல்லி கெஞ்சின்னு இருக்கிறீங்களா? அது அற்புதத்திற்கான புலம்பலா இப்பொழுது இருக்குது. ஆனா இது நடந்த பிற்பாடு எவ்வளவு மகிழ்ச்சியா எசேக்கியா ராஜா எழுதி வச்சிருந்திருப்பாரு இந்த காரியத்தெல்லாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதத்திற்காக நீங்க புலம்புனாலும் நிச்சயமா எசேக்கியா ராஜாவை போல அவர் எனக்கு வாக்கு அருளினார். அந்த பிரகாரமாய் 38:15 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் எனக்கு வாக்கு அருளினார், அவர் அந்த பிரகாரமாக செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் அப்படி எழுதுறாரு. மறக்கவே முடியாதுப்பா, மறக்கவே முடியாது. நீங்க செஞ்ச நன்மை எப்படி மறக்க முடியும்? எனக்கு தானே தெரியும். புறாவை போல புலம்பி 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 இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டதுனால என் வருஷம் முழுசுன்னு நினைப்பேன். ஓ, என்ன ஒரு உடன்படிக்கை பாருங்க. நான் சாட்சி சொல்லிட்டு முடிச்சிருவேன் அப்படி சொல்லல. 2 மாசம் நினைப்பேன்னு சொல்லல. ஏதோ பொருத்தனை காணிக்க செல்பேன்னு சொல்ல. என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் நான் நினைத்ததை நடந்து கொள்வேன். புலம்பி பெற்ற அற்புதம் வாழ்க்கையில மறக்க கூடாது. எத்தனையோ இக்கட்டுகள்ல நீங்க புலம்பு, நீங்க விடுவிச்சாரே, தூக்கி கொண்டு வந்தாரே, நிற்க பண்ணினாரே, ஜீவனை தந்தாரே, வாழ வச்சிட்டு இருக்கிறாரே. ஈஸியா போகுதுல. நானும் அன்னைக்கு இதே பலவீனத்துல தான் இருந்தேன் அப்படி சொல்லிடுறோம்ல சிலரும். நோ, கர்த்தர் செய்த அற்புதங்கள் உள்ளத்துல எழுதப்படணும், எழுதப்படணும், எழுதப்படணும். மறக்க கூடாது தேவன் செஞ்ச நன்மைகளை. அடுத்த நன்மை செய்யறதுக்கு சிலர் யோசிப்பார், ஆண்டவர் நன்றியா இருந்தீங்களா? நான் இன்னொன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். உங்க வாழ்க்கையில அற்புதமே நடக்காத மாதிரி இருக்குது. எப்போதும் புலம்பல், எப்போதும் தவிப்பு. ஆமா, எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கேட்குறோம், எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தர்றாரு. ஒன்று கூட நடந்திருக்கு அப்படிலாம் நீங்கள் புலம்புற மாதிரி உங்கள் சூழ்நிலை இருந்தால் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவன் நடத்தி வந்த பாதைகளை திரும்ப 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 நினச்சி 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 நன்றி மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. தாழ்வில் நினைச்சிங்களே, பலவீனத்தின் வழியாக போகும்போது என்னை தூக்கி எடுத்தீங்களே, எல்லாரும் கைவிட்ட போது என்னை தேடி வந்தீங்களே, எல்லாரும் என்னை வெறுத்த போது அணைத்து கொண்டீங்களே, தேவன் உங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரோ அது உங்களுக்கு தான் தெரியும். நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லலாம், நம்ம மறிக்கணும்னா என்னைக்கோ மறிச்சிருந்துருக்கணும். நம்மளை யாரும் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தங்க வாழ்ந்தாங்கிறதுக்கு அட்ரஸ் இல்லாமல் நம்ம போயிருக்கணுங்க தேவனுடைய பிள்ளைகளை. அப்பொழுதெல்லாம் நினைத்து மார்போடு அணைத்து நம்மளை தூக்கி கொண்டு வந்தாரே. இன்னும் சிலர் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு நல்லா இந்த வசனம் புரியும். ஆண்டவர் அறியாம தேவனை தேடாம எங்கேயோ நீங்க இருந்தீங்க. அப்பா தம்முடைய அன்பின் கயிறுகளால உங்களை இழுத்து தேடி வந்து ரட்சித்து சபைக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா அந்த விதத்தெல்லாம் நீங்க வாழ்நாளே மறக்க கூடாது. 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 55 நிமிஷம் தேவன் செஞ்ச நன்மைக்கு மட்டும் நன்றி செலுத்திட்டு கடைசி 5 நிமிஷம் புலம்பிட்டு போங்க. நிச்சயமா சொல்றேன், அப்படி வாழ்க்கையில நான் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட சாட்சிகள் எத்தனையோ உண்டு. இப்ப தற்காலிகமா நீங்க புலம்பி ஓன்னு கத்துற மாதிரி இருக்குதா? ஆண்டவர் இதுக்கு மேல பலன் இல்ல. சிக்லாக்ல வந்தபோது தாவீதையும் அவனோடு இருந்த எல்லாரையும் சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அழுதாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரே, அப்பா நான் போகலாமான்னு. நம்ம என்ன நினைச்சிருப்போம், இவர் தானே கூட இருந்தாரு, இவர் தானே பிள்ளைகளை குடும்பத்தை பார்த்துருக்கணும், நான் குடும்பத்தோடு இல்லாத நேரத்தில் என் குடும்பத்துக்கு இவர் தானே பாதுகாப்பு தந்திருக்கணும், இவரே சிறையா கொண்டு போக ஒப்பு கொடுத்தாரு, இவற்றை போய் ஏன் கேட்கணும்னு தாவீது நினைக்கல. அப்பா விட்ட வேற கதி இல்லை உங்களுக்கு எனக்கும். அவரை விட்டு யாற்ற போவோம்? அவர் என்று யார் இருக்கா நமக்கு? சொந்தம்னு சொல்லிக் கொண்டிருக்க அவர் என்று யார் இருக்கா? அழணுமா? அவற்றை தான் அழ முடியும். பெருமைச்சுடணுமா? அவற்றை தான் அழ முடியும். நான் சிலர் சந்தோஷமா இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன், அப்பா இன்னைக்கு இந்த காரியத்துல நீங்க பதில் தந்தனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க யாராவது கிஃப்ட் கொடுத்தா கூட ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல காட்டுவேன், அப்பா இந்த இவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, போய் இது நல்லா இருக்குதாப்பா, அவங்க என்ன நேசிச்சனால இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சாதாரணமா உலக பிரகாரம் கிஃப்ட் அழிஞ்சு போற அதை வச்சு பெருமை பாராட்டுவதோ சந்தோஷப்படுறதோ நான் இல்லை. ஆனா எதை செஞ்சாலும் அப்பாட்ட எனக்கே சொல்லிக்கிறீங்க, அப்பாட்ட அப்பா இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கிறேன்ப்பா. அழணும்னா மட்டும்தான் ஆண்டவர். சந்தோஷமா இருந்தா நம்ம வேலையை பார்த்துனோம். இது உங்க வாழ்க்கையில அவர் ஃப்ரெண்டா மாறிட்டாருன்னா இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவர் எனக்கு வாக்கு அருளினார், நான் என்ன சொல்வேன்? நான் என்ன சொல்ல முடியும்? நான் பெரிய ராஜா, நான் கதறின உடனே என் விண்ணப்பத்தை கேட்டாரு, நான் கத்துன உடனே ஆண்டவர் உடனே இறங்கி அப்படிலாம் சொல்ல முடியாதேப்பா. அப்படி தாழ்த்துறாரு. நான் என்ன சொல்லுவேன்? நான் என்னதான் சொல்ல முடியும்? ஓ, புலம்புகிற நீங்க நன்றி செலுத்தி பாருங்க, அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஆதியாகமம் 37:33
யாக்கோபு ரொம்ப புலம்புறாரு. வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 37:33. யாக்கோபு அதைக் கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்துப் போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். இதுல வாசிக்கிறோம், இந்த இடத்துல யாக்கோபு ரொம்ப புலம்புறார். நான் இந்த புலம்பலுக்கு ஒரு பெயர் வச்சேன், புலம்பலோ புலம்பல். ஏன்னா இது ஒரு நாள் புலம்பல் இல்லை, 2 நாள் புலம்பல் இல்லை, கிட்டத்தட்ட 20லேருந்து 21 வருஷங்கள் வரைக்கும் புலம்பி இருக்கலாம். ஏன்னா யோசேப்பு 17 வயசுல எகிப்துக்கு போயிட்டாரு, 30 வயசுல பார்வன் முன்பா நிற்கிறாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் பரிபூர்ணமுள்ள வருஷங்கள், அதுக்கப்புறம் தான் வருஷங்கள் வருகிறது, பஞ்சமுள்ள வருஷங்கள். அதெல்லாம் நினைச்சு கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 21 வருஷங்கள், ஏன் 22 வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம். இத்தனை வருஷமா யாக்கோபு புலம்பிக்கிட்டே இருக்கிறார். யோசேப்பை நினைச்சு 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 புலம்புறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் வந்து ஆறுதல் சொல்ல வந்து நின்னாங்களாம் யோசேப்பு கிட்ட, யாக்கோபு கிட்ட. அவர் ஆறுதலே அடையலையாம். 13 பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் ஒரு பிள்ளை போயிட்டே, ஒரு பிள்ளை பீருண்டு போயிட்டே, ஒரு பிள்ளை செத்துட்டே, என் செல்ல மகன் செத்து போயிட்டானே, ஐயோ சந்தோஷமா சகோதரரை பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சனே, பிள்ளையோட ட்ரெஸ்ஸை தானே நான் பார்க்குறேன், என் பிள்ளைய பார்க்கலையே, ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டே, ஏதோ ஒரு மிருகம் என் பிள்ளைய கொன்று போட்டேன்னு சொல்லி யாக்கோபு தன் பிள்ளைகளை மிகவும் நேசித்தவர். முதிர் வயதில் தான் எல்லா பிள்ளைகளும் பிறக்குது. அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பும் பென்யமீனும் ரொம்ப ரொம்ப முதிர் வயதில் பிறந்தவங்க. அதனால ரொம்ப தான் உள்ளமே, யாக்கோபுடைய உள்ளமே யோசேப்புக்காக ஏங்குது. அதனால ரொம்பவே புலம்புறாரு. யோசேப்பு எங்கே, யோசேப்பு எங்கே, என் செல்லகுமாரன் எங்கேன்னு சொல்லி பல வருஷங்கள் புலம்பி புலம்பி புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் இந்த புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். அதனால பஞ்சமுள்ள வருஷங்கள் வருகிறது இந்த கானான் தேசத்துல. அப்பதான் எகிப்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாரு. இதெல்லாம் வாசிக்க நேரில் சொல்லிட்டு நானே போறேன். ஆதியாகமம் 45:27 வாசிக்கிறோம், யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ எகிப்துக்கு தானியம் வாங்க போன இந்த பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, அப்பா அப்பா யோசேப்பு உயிரோட இருக்கிறான். முந்தின வசனம் சொல்லுது அவன் நம்பவில்லை என்று. ஏன்னா பல வருஷங்களா செத்து போன ஒருத்தனை எப்படி நம்ப முடியும் யாக்கோபால? யாக்கோபுடைய இருதயம் செத்துட்டான்னு நினைச்சுதான் புலம்பிச்சு, உயிரோட இருக்கான்னு புலம்பல. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மாறுதலை நீங்க சொல்லித்தாகணும். இங்கு யாக்கோபு புலம்ப 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 எகிப்துல ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. எகிப்துல ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. இங்க யாக்கோபு புலம்ப, அங்க ஆண்டவர் யோசேப்பு. ஏன் நான் தைரியமா சொல்வேன், யாக்கோபு மாத்திரம் பிள்ளைக்காக புலம்பாம இருந்திருப்பாருன்னா, யோசேப்பு ஒருவேளை பார்வோனுடைய மனைவியுடைய, போத்திபாருடைய மனைவிட்ட பாவம் செய்ய உடன்பட்டு இருந்திருக்கலாம். இந்த தெய்வீக புலம்பல் இந்த யோசேப்ப அந்த இள வயதுல பாவம் செய்யாமல் காத்து கொண்டது. இங்கு புலம்ப அங்க யோசேப்பு புடமிடப்படுகிறார், இங்கு புலம்ப அங்க யோசேப்பு உயர்த்தப்படுகிறார், இங்கு புலம்ப யோசேப்புக்கு எல்லா காரியமும் செட்டில் ஆகப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏற்ற நேரத்தில் இவ கூட்டிட்டு போறார். யாக்கோபு அந்த தேசத்துக்கு போறாரு. புலம்பலோ புலம்பல், புலம்பி புலம்பி புலம்பி. பிள்ளைகளுக்காக புலம்புறீங்களா? அதிகமா சிலர் வீடுகளில் கேட்கிற வார்த்தை தானே, பிள்ளைகளுக்காக புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக புலம்பி கத்துட்ட புலம்புங்க. அடுத்தவங்கிட்ட சொல்லி புலம்புறத கத்துட்ட புலம்புங்க, தப்பே இல்லை. பிள்ளைகளுக்காக புலம்புறது தப்பு இல்லை, நல்ல புலம்புங்க, நல்ல புலம்புங்க. இதே தான் ஆவி உயிர்க்கும், உங்கள் ஆவி உயிர்க்கும். இவங்க சொல்லி பார்க்குறாங்க, அப்பா யோசேப்பு உயிரோட இருக்கிறான்னு, நம்பவில்லைன்னு போட்டிருக்கோம். ஆனால் அடுத்த வசனம் 45-27 போட்டிருக்கோம், யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது என்று போட்டிருக்கோம். எப்போ உயிர்க்கு தெரியுமா? வண்டிகளை பார்க்கும்போது. யோசேப்பு வண்டி அனுப்புறான், அப்பா இந்த வண்டியில வந்துருங்க, நீங்க எல்லாரும் இந்த வண்டியில வந்துருங்கன்னு. நான் நினைக்கிறேன், ஏன் இந்த வண்டியை பார்த்து நம்புறாருன்னா, இந்த வண்டி எகிப்துடைய நம்பர் பிளேட் போட்டிருக்குன்னு நான் ஆவியில் அப்படி விசுவாசத்தில் அப்படி நான் கற்பனை பண்றேன். அந்த நம்பர் போர்டை பார்த்து ஒருவேளை இவர் நான் அப்படி சொல்றேன், அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்காது, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது, ஓ இது சாதாரண வண்டி இல்லை, நிச்சயமா இது அரண்மனையிலேருந்து அனுப்பப்பட்ட வண்டி, இந்த வண்டியை பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியுதேன்னு சொல்லி ஐயோ யாக்கோபுடைய புலம்பல் அங்குதான் மகிழ்ச்சியா மாறுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நெடுநாளா புலம்பி, வருஷங்களா புலம்பி, 20 வருஷத்துக்கு கழிச்சு என்னங்க நம்பிக்கை? 21 வருஷம் கழிச்சு என்ன நம்பிக்கை? அதான் சொல்றேன், தேவன் தலையிட்டார்னா எப்படி அந்த புலம்பலை எப்படி மாற்றாருங்க. பார்க்கவே மாட்டேன் யாக்கோபு நினைச்சுதான் புலம்புறாரு. யாக்கோபு யோசேப்பை பார்க்க வச்சு 17 வருஷம் யோசேப்போடு அதே தேசத்துல குடியிருக்க வச்சுட்டாரு. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவனை சேவிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இதெல்லாம் வாசிக்கும் போது, இதெல்லாம் தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் மகிழும். அப்பா என் வாழ்க்கையில் இப்படிதான் செய்வீங்களா? யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் அல்லவோ, நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன் அல்லவோ.
புலம்பல் என்று புலம்பி 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 திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை குறித்து நீங்க புலம்பி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த புலம்புகிற காரியத்துல அது எதிர்பாராத புலம்பலா இருக்கலாம். இப்படி நேரிடும் என்று நீங்க எதிர்பார்க்கவில்லை. யாக்கோபும் அதான், இப்படி நேரிடும் என்று யாக்கோபும் தெரிஞ்சிருந்தா யோசேப்பை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கவே மாட்டார். அவருக்கு தெரியாதே, சந்தோஷமா தானே அனுப்பி வைக்கிறாரு, இப்ப சகோதரரை பார்த்துட்டு வாங்கன்னு. ஆனா அதே புலம்பல் நெடுநாளுக்கு பின்பு, பல வருஷங்களுக்கு பின்பு அந்த புலம்பல் எவ்வளவு மகிழ்ச்சியா மாறுது. யாக்கோபாவது வீட்டுல புது ட்ரெஸ் வாங்கி மட்டும் தான் கொடுத்தாரு யோசேப்புக்கு. பலவரன் அங்கின்னு போட்டுக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. என்னமோ தெரியல, அழகழகா ட்ரெஸ் தான் தச்சு கொடுத்தாரு. ஆனா யாக்கோபு போய் யோசேப்பை பார்க்கும்போது அவன் போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்துல, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த உயர்வை கர்த்தர் பார்க்க வச்சார். ஏன் தெரியுமா? இத்தனை ஆண்டு புலம்பல். ரீபாவா நஹஸ்தரா தரக தாரவோ அநேகுடைய புலம்பலுக்கு கர்த்தர் இப்படிதான் முற்றுப்புள்ளி வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய செயல், இது தேவனுடைய விரல் என்று நீங்க சொல்லுகிற அளவுக்கு அநேக புலம்பல்கள் பூரிப்புகளாய் மாறும். ரெண்டே 2 வசனத்தை சொல்லி அப்படியே முடிக்கிறேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13-14 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் கர்த்தரை நினைச்சு புலம்புறாங்க அப்படின்னா, ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடாம போயிட்டாங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம போயிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டியை மறந்துட்டாங்க, உடன்படிக்கை பெட்டிய ஸ்தானத்தை மறந்துட்டாங்க, எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்போ பெட்டியும் பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ அபினதாபின் வீட்டில் பெட்டி இருக்குது. இப்போ 1 சாமுவேல் 4:13-14 வாசிக்கிறோம். தேசமங்கு ஒரே புலம்பல். அப்பதான் ஏலி கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏன் இந்த புலம்புகிற சத்தம் என்ன? ஏன் உங்க குமாரரை மறிச்சு போயிட்டான், உடன்படிக்கை பெட்டியும் பிடிக்கப்பட்டு போயிட்டுன்னு சொல்றாங்க. இப்போ கர்த்தரை நினைச்சு இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறாங்க. ஏன் புலம்புறாங்க அப்படின்னா, ஐயோ நாங்க தெய்வத்தை தேட மறந்துச்சோமே. இப்போ பெலிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. பெலிஸ்துடைய பிடி இறுகி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப பெலிஸ்தியன் ஆள்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு பிரதானமானது அந்த உடன்படிக்கை பெட்டி. யுத்தத்துக்கு போனா கூட உடன்படிக்கை பெட்டியோட தான் போவாங்க. அவ்வளவு உடன்படிக்கை பெட்டியை முக்கியத்துவம் படுத்தினவங்க இப்ப உடன்படிக்கை பெட்டியும் அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இல்லை. அது அபினதாபின் வீட்டுல ஓரமா ஒதுக்குப்புறத்துல 20 வருஷமா அது அங்கே இருக்குது. யாரும் அதை குறித்து சிந்தையும் வைக்கல, அதை தேடணும்னு நினைக்கல. இப்ப இவங்களுக்கு நிம்மதியும் போச்சு, இவங்களுடைய சுகவாழ்வும் போச்சு, இவங்களுடைய பெருமூச்சு எதுவும் கேட்கப்படாம இருக்குது. அதான் வேதம் சொல்ல, அவர் கர்த்தரை நினைத்து அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் செஞ்ச நன்மையை மறந்துட்டோமா? புலம்பு விட்டுருவார். செல்லரும் புலம்பு, நல்ல புலம்பும் விடுவார். அது நமக்கு வேண்டாம்ல. கர்த்தரை தேட வேண்டிய காலத்துல தேடி, கண்ணு நல்லா இருக்கும்போது நல்ல பைபிள் வாசித்து, காது நல்லா இருக்கும்போது நல்ல செய்திகளை கேட்டு, நல்ல வசனங்களால காதுகளை இருதயத்தெல்லாம் நிரப்பி, நல்ல கர்த்தர் முழங்கால்களை தரும்போது, தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஆலயத்துக்கு ஓடி வருகிற கிருபையை தரும்போது நல்லா ஓடி ஓடி வந்து நின்று இது செஞ்சுட்டா இந்த புலம்பல் வராது. இப்போ எதுக்கு புலம்புறாங்கன்னா, இந்த தெய்வத்தை தேடும்போது நாங்கள் நல்லா இருந்தோமே, உடன்படிக்கை பெட்டி எங்கள் மத்தியில் இருந்தபோது நாங்கள் நல்லா இருந்தோமே. கர்த்தருடைய வார்த்தையும் இல்லை. 1 சாமுவேல் 4 நம்ம வாசிக்க முடிகிறோம். கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 3 நினைக்கிறேன், அங்கேயே எழுதப்பட்டிருக்கும், கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது என்று. கர்த்தருடைய வார்த்தையும் இல்லை, உடன்படிக்கை பெட்டியும் இல்லை, தேவனும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையும் இல்லை. என்ன மேன்மை இருக்கும்? இயேசு இல்லாத வாழ்க்கையில் என்னங்க மேன்மை? கர்த்தர் இல்லாத வாழ்க்கையில் என்ன மேன்மை? இப்ப தெய்வத்தை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நல்ல முறையில் நம்மளை நடத்தி வந்தாரே, ஆச்சரியமா நம்மளை நடத்தி வந்தாரே, கிருபையா நம்மளை நடத்தி வந்தாரே, நம்ம சுகமா வாழும்போது நம்ம தேடாம விட்டுட்டோமே. அதுல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். சுகமா இருக்கும். அதான் உபாமா 8 தெளிவா சொல்றாரு பாருங்க, நீ புசித்து குடித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும் போது கர்த்தரை நீ மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் குத்துற மாதிரி குத்துறாரு. அந்த எச்சரிக்கையை மாத்திரம் நம்ம உள்ளத்துல பதிக்க தவறிட்டோம்னா, அது நம்ம வாழ்க்கைக்கு பின்ன நிறைய கேள்விக்குரிய நம்மளே போட்டு வச்சுக்கிடலாம். ஒடுக்கத்துல இருந்து கர்த்தரை தேடுறீங்களா? தாழ்மையில இருக்கிற ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டாதான், ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்தாதான் கர்த்தரை தேடுன்னு நான் சொல்லல. வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, எதுவா இருந்தாலும் நான் கர்த்தரை தேடுவேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். அவரே இல்லாமல் வேற யாரும் எனக்கு என் வாழ்க்கையில அது இல்லை. என்ன பாதையினால் நான் நடந்து வருவேன் அப்படி சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏன் ஜெபத்துக்கு வரலன்னு உங்களை யாரோ கேட்குற மாதிரி நடக்காதீங்க ப்ளீஸ். ஒரு காலம் மாறும்போது நான் ஒருத்தங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். நானா சொல்ல, அவங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். ரொம்ப சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டாங்களாம்.
அப்போ அட்மிட் பண்ணப்பட்ட போது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நார்மலாக இல்லாமல் இருந்திருக்குது, ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. அப்போ டாக்டர் சொன்னாங்களா 1 ஹவர் உங்களுக்கு டைம் தரோம், இது நார்மலுக்கு வரலன்னா உங்களுக்கு நாங்கள் ஐசியூ கொண்டு போயிடுவோம், ஐசியூ வார்டு கொண்டு போயிடுவோம் அப்படின்னாங்களா. அப்போ பிள்ளைங்கள்லாம் பதறாங்க, ஐயோ ஐசியூ வார்டு கொண்டு போனால் எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஆண்டவரே, அவ்வளோ பலன் எங்களுக்கு இல்லையே, ஐயோ என்னம்மா நடக்குமோன்னு சொல்லி புலம்பும் போது அந்த பிள்ளைங்க அந்த தாய்க்கு சொல்லி கொடுத்தாங்களா, ஆமா நீங்கள் நல்லா இருக்கும்போது கர்த்தரை நீங்கள் தேடலையே, நல்லா இருக்கும்போது சபைக்கு நீங்கள் போகலையே, ஊழியக்காரங்க எவ்வளவோ உங்களை கர்த்தரை தேடுங்க தேடுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணீங்களே, இப்போ நீங்கள் ஐசியூ வார்டுக்கு டாக்டர் மாற்றிடுவாருன்னு சொன்ன பிற்பாடு கதறீங்களே, நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்கம்மான்னு சொன்னாங்களா அந்த பிள்ளைங்க. நல்ல பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க பொருத்தனை பண்ணாங்களா, ஆண்டவரே ஜீவன் எனக்கு தருகிற நாள் வரைக்கும் சபையில் நடக்கிற பெண்கள் ஜெபமோ ஆராதனையோ பைபிள் ஸ்டடியோ எதுவோ நான் அசட்டை பண்ணவே மாட்டேன்ப்பா, அசட்டை பண்ண நாட்களை மன்னிங்கன்னு சொன்னபோது கர்த்தர் கிருபையா இந்த ஜெபத்தை கேட்டு அரை மணி நேரத்தில் அந்த ஏதோ ஒரு லெவல் ஹையாக இருந்து சொன்னல, அது நார்மலுக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அவங்க வந்து இன்ன வரைக்கும் அந்த பொருத்தனையை காத்துக்கொண்டு சபையில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? கர்த்தர் தேட மறந்தது. கர்த்தர் நினைச்சு புலம்புறாங்க. கர்த்தர் நினைச்சுனா ஐயோ தெய்வத்தை எப்போ அப்படி தேடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு புலம்பல, மறந்துட்டோமே, தேட வேண்டிய நாட்களை விட்டுட்டோமே, தேவனுடைய பிள்ளைகளே கூப்பிட வேண்டிய நேரத்தில் கூப்பிட தவறிட்டோமே, கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஊழியங்களை தாங்க வேண்டிய நேரத்தில் தாங்காம இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட நாட்கள் தான். திரும்ப அந்த நாட்கள் முடியும் போது கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்கும் போது நம்ம ரொம்ப புலம்ப வேண்டியது வந்துடும். கர்த்தர் செஞ்ச நன்மைக்கு மாறா ஏதாவது செஞ்சிட்டீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைக்கு தகுந்த மாதிரி நடக்காம உங்க இருதயம் ஏதாவது ஒரு காரியத்தில், மனிதர்கள் தானே, பேசுகிற நானா இருக்கலாம், கேட்குறவங்க இருக்கலாம், நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஏதாவது ஒரு காரியத்தை தவறி இருந்தோம்னா ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தில் நமக்கு உணர்த்துவாராக. இந்த புலம்பல் பெருசா இருக்கும். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிற சங்கீதம் 137, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம். ஐயோ அன்னைக்கு நாங்க ஆலயத்துக்கு போனோமே, அன்னைக்கு நாங்க பாட்டு பாடணுமே, அன்னைக்கு கிண்ணறங்கள்லாம் எங்க கையில இருந்துச்சே, இன்னைக்கு நாங்க பாட முடியலையே, இன்னைக்கு எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குதே, இருக்கிறது ஆச்சங்கரை தான், பாபிலோன் ஆச்சங்கரையில உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா என்ன மேன்மை, ஆனா என்ன செழிப்பு ஒண்ணும் இல்லையே, நாங்க அழுது கொண்டு இருக்கிறோம். எங்களை சிறை பிடிச்சவங்க இங்க பாட சொல்றாங்க, ஆனா எங்களால பாட முடியாது, நாங்க புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என்னது? தெய்வத்தை மறந்த நாட்களை. கர்த்தர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆவியான நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஒரு நன்மையை செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்திட்டாருன்னா சிலருக்குலாம் அடுத்த லெவலுக்கு போகவே முடியல, அங்கே நின்றோம். அதையே குறித்து பேசி அதையே குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நன்மை செஞ்சாரா, கர்த்தருக்கு மாத்திரம் உள்ள அழுது நன்றி சொல்வீங்களா? உபவாசம் இருந்து கூட நன்றி சொல்லலாம், தப்பே இல்லை. பொருத்தனை செஞ்சு நன்றி சொல்லலாம், எப்படினாலும் நன்றி சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளை நன்றிக்கு மட்டும் இப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பலிபடத்தில் போய் விழுவேன். அதுதான் என்னுடைய பிறந்த நாள். செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பலிபடத்தில் போய் விழுவேன். அது எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். அந்த டீலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அது நான் அந்த மேன்மையை ருசிச்சு பேசிட்டு இருக்கிறேன். நமக்கு கர்த்தர் செஞ்ச நன்மையை மறந்துடுது. உண்மையா சொல்றேன், கர்த்தரை தேட வேண்டிய நாட்களை தேடாம இருந்துறாதீங்க ப்ளீஸ். கர்த்தர் கணக்கு கேட்டுருவாரு. நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. அப்படி ஒரு நிலைமை சபைக்கு வந்துடக்கூடாது, அப்படி ஒரு நிலைமை விசுவாச பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. கர்த்தரை நினைச்சு புலம்புறாங்க. தேட வேண்டிய நாட்களை தேடாம விட்டு இப்படி யுத்தத்தில் அகம்பட்டு ஆண்டவரே ராஜாக்களெல்லாம் ஜெயிச்சு கொண்டு வந்தவர். யாத்ராமத்துல இருந்து வாசித்து பார்த்தோன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி வந்த விதம் ஆச்சரியமானது. எல்லாத்தையும் மறந்து அந்நிய தெய்வங்களை தேடி, அஸ்தரோத்தையை தேடி, எத்தனையோ காரியத்தில் விழுந்து போய் இப்போ உள்ளத்துல சமாதானம் இல்ல, சுகம் இல்ல, மேன்மை இல்ல, இப்பதான் புலம்பல் வருது. ஐயோ ஆண்டவரே விட்டுட்டோமே, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தேடாம விட்டுட்டோமே, உண்மையுள்ள தெய்வத்தை தேடாம விட்டுட்டோமே, ஜெபிக்காம இருந்துட்டோமே, தெய்வத்தை கொடுக்க வேண்டிய மேன்மையை கொடுக்காம இருந்துட்டோமே. நான் இதுக்கு ஒரு பேர் வச்சேன், தெய்வீக புலம்பல். தெய்வீக புலம்பல் தான். கர்த்தர் நினைச்சுதான் புலம்புறாங்க. ஆண்டவர் சிலரும் எல்லாரையும் பிடிச்சு அப்படி இக்கட்டுக்குள்ள தள்ளுறது இல்ல. நம்ம மறந்துட்டோம்னா சிலர் ஆண்டவர் சில சிக்ஷைகளை அனுப்பி நம்மளோடு பேசுறதுக்காக சில கடினமான பாதைகளுக்குள்ள கர்த்தர் நம்ம அனுப்புறாருன்னு தெரிஞ்சிச்சா உணர்ந்துட்டு வெளியே வாங்க. அப்பா இனி செஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே. சில பிசாசு இந்த கடைசி நாட்களில் தேவனை விட்டு பிரிச்சு தான் கண்ணியை கொண்டு உள்ள போடுறான். கண்ணிகள் எல்லாருக்கும் உண்டு, எங்கன்னா பேசுகிற எங்களுக்கும் உண்டு கண்ணிகள். பிசாசு கொண்டு வருகிற பல சூழ்நிலைகள், ஆனா ஒவ்வொன்றையும் ஜெயிக்கிறோம், தாண்டுறோம், மேற்கொள்ளுகிறோம். அதனால தைரியமா சொல்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஜெயிக்கிறேன், தாண்டறேன், மேற்கொள்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவனுடைய பிள்ளைகள்? இல்லையே. கடைசி ஒரு புலம்பல். 2 ராஜாக்கள் 2:12. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு தெரியும், எலிசாவுக்கு தெரியும் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவாருன்னு தெரியும். கூட இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எலிசா உங்களுடைய எஜமானாகி எலியாவை எடுத்துக்கொள்வாரான்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க.
எலிசாவுக்கும் தெரியும் எடுத்துக்கொள்வாருன்னு தெரியும். ஆனா அக்கினி ரதமும் குதிரைகளும் வந்து எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. சால்வை மேல விழுந்துச்சு, சால்வையெல்லாம் பிடிச்சுக்கிட்டாரு, சால்வையின் அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கிட்டாரு, ரெட்டிப்பான கிருபையெல்லாம் பெற்றுக்கிட்டாரு. ஆனாலும் எலிசாவால புலம்பாம இருக்க முடியுது. பரிசுத்தவானுக்கான புலம்பல், இந்த புலம்பல் நிச்சயமா வேணும், நிச்சயமா நமக்கு வேணும். எப்படி சொல்லி புலம்புறார்? என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்புகிறான். என் தகப்பனே. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தீத்துக்கு எழுதும்போது, பிலமோனுக்கு எழுதும்போது குமாரன் என்று எழுதுவார். இப்ப எலிசா எலியாவை எப்படி சொல்றாருன்னா, என் தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனை போல இருந்தீங்களே, கூடவே வந்தீங்களே, அதனால தானே பெத்தேலுக்கு போகும்போது உங்க கூட வந்தேன், அதனால தானே கில்காலுக்கு போகும்போது உங்க கூட வந்தேன், எரியோக்கு உங்க கூட வந்தேனே, யோர்தான் கரையிலலாம் நிற்கும் போது உங்க கூட தானே நின்னேன், அப்படிதானே யோர்தானை பிரிச்சு தானே என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்க. என் தகப்பனே, இவ்வளவு சீக்கிரமா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டீங்களே, எடுத்துக்கொள்வாருன்னு எனக்கும் தெரியும் தகப்பனே. நீங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க, எலிசா நான் எடுத்துக்கொள்ள போறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிருன்னு கேட்டீங்களே தகப்பனே. அப்பதானே நானும் சொன்னேன், உமக்கு இருக்கிற ஆவியின் வர ரெட்டிப்பா வேணும்னு சொன்னனே தகப்பனே. இப்ப திரும்பி பார்த்தா நீங்க இல்லையே. ஓ, இப்படிதான் இன்னைக்கு விசுவாசிகள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் செத்து பெட்டியில் வச்சிருப்பாங்க பாருங்க, சில சபையில பாஸ்டர்மா செத்து பெட்டியில் வச்சிருவாங்க பாருங்க. அப்போ பார்த்து மிஸ் யூ டேடி, மிஸ் யூ அப்பா, நோ யூஸ், நோ யூஸ், குப்பையில போடணும் அந்த மிஸ் எல்லாம். உயிரோடு ஊழியக்காரன் ஊழியக்காரி நின்று பலிபடத்தில் நின்று ஊழியம் செய்யும் போது எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை தந்திருக்கிறீரே, எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயை தந்திருக்கிறீரே ஆண்டவர். எவ்வளவோ காரியங்களை எங்களுக்காக போதிக்கிறாங்களே, எவ்வளவோ காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் இணைந்து தோல் கொடுக்காம இருந்துட்டு செத்து பெட்டிக்குள்ள வச்ச பிறப்பாடு மிஸ்யூன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சபைகள் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்குது. நல்லா இருந்தாரு அப்பா, செத்துட்டாரு, நல்லா இருந்தாரு இந்த அம்மா, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? மறுபடியும் நான் அதை தான் கேட்கிறேன், என்ன பிரயோஜனம்? ஆனா இவர் அப்படி இல்லை, அந்த காலத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அந்த இழப்பு, அந்த வேதனை, அந்த எலியா மேல இருந்து வரோம் எனக்கு கிடைச்சிட்டு, இனிமேதான் என் ஊழியம் ஸ்டார்ட் ஆக போகுது. எலிசா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் எலிசா ஒன்று போட்டுட்டாலே இல்லை. என் தகப்பனே, இன்னிர இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறேன். ஊழியக்காரங்க சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் நமக்கு ரதத்தை போன்றவர்கள், அவர்கள் நமக்கு குதிரை வீரரை போன்றவர்கள். எப்படி ஒரு தேசத்துக்கு ரதமும் குதிரை வீரனும் யுத்தத்தில் எவ்வளவு முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் ஊழியக்காரனுக்கு உண்டு. ஊழியக்காரின் மேன்மையை ஒருவேளை விசுவாசிகள் அறியாம இருந்திருக்கலாம், ஆனா அந்த ஊழியக்காரின் மேன்மையும் ஊழியக்காரின் மேன்மையும் நான் தைரியமாய் அனுபவித்ததால சொல்றேன். அவர்கள் நமக்கு ரதத்தை போன்றவர்கள், அவர்கள் நமக்கு குதிரை வீரனை போன்றவர்கள். அவருடைய உழைப்பு, அவருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய ஜெபங்கள் நமக்கு வாழ்நாள் எல்லாம் தேவை. புலம்புறாரு. நம்ம எத்தனை பேர் இப்படி பரிசுத்தவானுக்காக புலம்பணும்? அப்பா, ஊழியக்காரங்க சுகம் தாங்கப்பா, ஊழியக்காரங்க கிருபை தாங்கப்பா, ஊழியக்காரங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இல்ல 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 சொல்லுவோம், பாஸ்டர் ஜெபிக்கிறோம் அப்படின்னு, எங்களுக்கே ஜெபிங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். மற்ற ஊழியக்காரங்க ஜெபிச்சுட்டு எங்களுக்கு ஜெபிக்காம இருந்தா கூட சந்தோஷம் தான், அதுக்காக எங்களுக்கு மட்டும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அப்படி சுயநல மிக்கவன் நான் அல்ல. எல்லா ஊழியக்காரருக்கு ஜெபிச்சிருங்க, எல்லா பரிசுத்த பாட்டிகளுக்கு திறப்புல நின்றுங்க. உலகம் யாரை கவி கொள்ளலாம் என்று நினைத்து இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிற எத்தனையோ மரணங்கள் ஊழியக்கார வீடுகளில் நடந்து கொண்டே இருக்கிறது. என் தகப்பனே, என் தாயேன்னு சொல்லி செத்து போன பிற்பாடு புலம்புறதை விட உயிரோடு இருக்கும்போது, அவர்கள் நல்ல சுகபலத்தோடு இருக்கும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து, எல்லா நன்மையை விட ஏதோ எல்லா ஊழியக்காரங்க ஏதோ நம்ம கொடுக்கணும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான ஒண்ணு என்ன தெரியுமா? உங்கள் முகங்களை தேவ சமூகத்தில் பார்ப்பது எங்களுக்கு மிகவும் மேன்மை. உங்களை தேவ சமூகத்தில் பார்த்துட்டோமா எங்க இருதயம் அவ்வளவு பூரிப்படையும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் பார்த்துட்டேனே, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிற. கடந்த நாட்கள் கூட ஒரு சகோதரிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவங்க வீட்டில் ஒரு வாங்கின சில காரியத்தை சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. சகோதரி, நீங்க நல்லா இருப்பணும், நீங்க நல்லா இருக்கிறத நான் பார்ப்பேன், நீங்க நல்ல மேன்மை அடைந்து இருக்கணும்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க வாழ்ந்திருக்கிறத பார்த்து, நீங்க செழித்திருக்கிறத பார்த்து, நீங்க நல்ல வாகனங்கள்ல வருகிறத பார்த்து, நீங்க நல்ல வீடுகளை கட்டி குடி
இருக்கிறத பார்க்கும்போது என் இருதய ஆவியில் அவ்வளோ மகிழும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களே ஆண்டவரே, என் பிள்ளைகளை வாழ வச்சிங்களே, என் பிள்ளைகளை தலைகுனியாம காத்து நடத்தி வருகிறீங்களே என்று சொல்லி உங்களை பெற்ற தாயோ தகப்பனோ சந்தோஷப்படுவாங்களோ சந்தோஷப்பட மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா தைரியமா நான் ஒரு வார்த்தை சொல்வேன், உங்களுடைய மேன்மைதான் எங்களுடைய மேன்மையின் ஒரு பகுதி என்பதை நான் நினைக்கிறதுனால சொல்றேன். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக நாங்க அவ்வளோ பாரப்படுறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் சொல்ற வார்த்தையை நான் கேட்பேன் ஆண்டவரே. எரேமியா 12:11 ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும், திராட்சை தோட்டங்கள் என்ன பார்த்து புலம்புதுங்கிறார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மேய்ப்பர்கள் திராட்சை தோட்டத்தை நல்லா காக்கல, அதனால அந்த திராட்சை தோட்டத்தெல்லாம் பாலா போயிட்டு அது என்ன பார்த்து புலம்புதுங்கிறாரு. இதுக்கும் சேர்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், பலனா இருக்கணும், அப்படி மட்டும் நான் சொல்லிட்டு போல, ஊழியக்காரங்க பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, சபை நடத்த வேண்டியதில் நடத்துகிற கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்கும் கிருபைகளை தாங்க, அவங்களுக்கும் ஆவியின் வரங்களை தாங்க ஆண்டவரே. ஞானமாய் கிருபையாய் புத்தியாய் ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தாங்க. இதுக்கும் சொல்லி புலம்பணும். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா யோர்தானின் கரையில தான் நிக்கிறாரு. ஆனா தைரியமா ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினா. எத்தனை பேர் அப்படி சொல்லி புலம்புறாப்பா ஊழியக்காரங்க. ஆண்டவரே, எப்படி ஒரு ரதம் எவ்வளவு வேகமாய் ஓடுமோ அவ்வளவு வேகமா ஓட முடியும், அதுபோல ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரன் சேர்ந்து ஓடுகிற கிருபை தாங்க. எங்க ஊழியக்கார ரதம்னா நாங்க அந்த ரதத்தின் சக்கரமாவது நாங்க இருப்போம் ஆண்டவரே. அந்த ரதத்தோடு சேர்ந்து நாங்களும் ஓடுவோம். அவர் குதிரை வீரர் என்றால் அந்த குதிரை விட்டு பலத்தை அறிந்து நாங்களும் செயல்பட வேண்டிய கிருபை எங்களுக்கு தாங்க. அப்படியே எழும்பி நிற்கலாம்.